ஷாய் சரஸ்வதி முக்கால் சத்தியம் கணக்கு 7 ஜமத்து சேட்டை, ஓவர் சேட்டை, பூமியை அழிச்சு வச்ச சேட்டை, கல்வி படிப்பால் சேட்டை, நீதிமன்ற கோர்ட்டில் கல்வியால் தப்பிச்சு போகிற சேட்டை, கல்வியால் 4 பொழுது ஓடி போகிறது சேட்டை, நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்தும் தப்பு கணக்கில் கீழே வீசி ஆடி ஓடி ஆடி பாடி ஆகா ஓகோன்னு அவ்வளோ உரிய வருஷக்கணக்கான நாளாக சந்தோஷமாக போகிற கணக்கில் கீழே கணக்கு மேற்கணக்கு தண்டனை கொடுக்காத நினப்பில் மேற்கணக்கில் அலமோதி நிற்கிற கணக்கு வழக்கு முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் இன்றைக்கி கல்வி படிப்பால் பெரிய உள்ள கொலை ஈரக்கொலை இதயத்தை கை எழுத்து வரிசையை எல்லாமே கிளியராக அவங்க வேலையை நடத்திடுவாங்க, இழுத்து எறிவாங்க. கூடிய சீக்கிரம் பயங்கரமான சிக்கல் வரும் நீதிமன்ற கோர்ட்டில் பயங்கரமாக ரொம்ப மோசத்தில் வரும். வரையில் தான் இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படையை ஐயாட்ட வந்து கேட்கணும், கடவுள்கிட்ட தான் வந்து கேட்கணும். ஐயா வழி விடுங்க, வழி சொல்லுங்கள், நீங்களால் முடியலை, இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் எங்களால் முடியலை, ஒன்றுமே முடியலைங்கிற கணக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்படியே மோதி போய் நிற்கி, டெல்லியில் மோதி போய் நிற்கி, உடாலப்பட்ட மாநிலத்தில் மோதி போய் நிற்கி. கல்வி படிப்பால் இப்போ பெரிய உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் 10 மணிக்கு படி ஏறி உள்ளே போகுது. நீதிமன்ற கோர்ட்டில் அந்த கோர்ட்டு பூரா பில்டிங்க்கு தான் தெரியும், அந்த கோர்ட்டு ஒரு உயிர், அந்த உயிருக்கு தான் தெரியும். வருது, கடவுளுடைய வருது. இந்த கல்வியால் அடித்து நொறுக்கக்கூடிய வந்துட்டு நீதிமன்ற கோர்ட்டுக்கு அந்த கையெடுத்து கும்பிடக்கூடியது 4 சுவர். கடவுளுடைய உள்ள கல்வி படிப்பால் உள்ள அடித்து நொறுக்கி உள்ளே தூக்கி போட இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே வருது. முக்கால் சத்தியம் 10 மணிலேருந்து. கேட்க மாட்டியப்பா கோர்ட்டில் வந்து நீங்கள் கேட்க மாட்டேன். சரஸ்வதி நான் கல்வியால் சொல்லுதேன், அந்த கல்வியால் பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கான், அம்முட்டு நாசம் பண்ணுதான், பூமியை நாசம் பண்ணுதான், வித்தோட்டமாக போயிட்டான். அந்த மொட்டையம் பேப்பர் செத்த பேப்பர் மொட்டையம் பேப்பரால் கவர்மெண்ட் வாழாக்குறவன் அரசியல்வாதி எல்லாமே நாசம் பண்ணி வச்சுருக்கான், வார்டு வரைக்கும் நாசம் பண்ணி வச்சுருக்கான். என்னப்பா விவசாயத்தை கொடுத்ததை அழிக்க வந்த கேடுகட்ட பேக நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்க வேண்டாமா? எனக்கென்ன மயிர் போச்சு, எனக்கென்ன தயிர் போச்சுன்னு உட்காந்து கணக்கு எழுதலாமாப்பா? கணக்கு வழக்கில் பார்க்கலாமா? அவ்வளோ கணக்கு வழக்கு முட்டி போய் நீக்கி தண்டனை கொடுக்காம எவ்வளவு கைலாசத்தில் இன்னும் எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான், எவ்வளோ பெரிய விளையாட்டு கைலாசத்தில் நடக்கும், எவ்வளோ விளையாட்டு விளையாடுதான், அதெல்லாம் பார்க்க வேண்டாமாப்பா? இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? ஆனால் இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை கைலாசத்தில் கணக்கெடுக்கல ஓடி பிடிச்சி தூக்குவான், விரட்டி தூக்குவான். சிட்டி கிராமத்தில் சேட்டை பண்ண சரஸ்வதி போட்ட கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம் இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. நீதிமன்ற கோர்ட்டில் கல்வி படிப்பால் பெரிய உள்ளே வருது, பெரிய இந்த கல்வி படிப்பு. ஆனால் கடவுள் எல்லாமே அவருக்கு தெரியும். 7 ஜெம்மம் அழிச்சு வச்சுருப்பான். 7 ஜெம்மத்துக்கு முன்னாடி என்ன கணக்கு வைக்கணும், என்ன கணக்கு செய்யணும். நான் உட்கார்ந்த பிறகு குடும்பமே இந்த கணக்கை விட்டா பிறகு துவைச்சி எடுப்பேங்கிற கணக்கு அவர் 8 ஓலைச்சோறு பஞ்சாங்கத்து கணக்கு எழுதி வச்சுருக்காரு. முக்கால் சத்தியம் கடவுளால் தான் முடியும், யாரால் முடியாது. நீதி அரசரே முக்கால் சத்தியம்.